ஹாய். ஸோ குரூப் 4 உடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் phrases given in column A with their meanings in column B. ஸோ இதில் வந்து phrase கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. பாருங்க, fond of. fond ofன்னு சொல்லக்கூடியது affectionate. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபவுண்ட் ஆஃப் தி ஸ்வீட் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்வீட் மேலே ஒரு ஆசை இருக்குது. அஃபெக்ஷனாக வெறும் பாசம் கிடையாது. ஐ ஃபவுண்ட் ஆஃப் தி ஸ்வீட். ஸோ அது மாதிரி வந்து இங்கே மீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஃபவுண்ட் ஆஃப் திஸ் பர்சன், எனக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும். அதையும் நம்ம சொல்லலாம். லுக் அட்ன்றது டு சி. லாக் அப்ன்றது கன்ஃபைன். கன்ஃபைன்றது கட்டுப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? கன்ஃபைன். ஃபினிஷ் ஆஃப், கன்க்ளூட். அடுத்ததான் சூஸ் அ கரெக்ட் மீனிங் ஆஃப் த கிவன் ஃப்ரேஸ். புட் டவுன். புட் டவுன்னா ஏதோ ஒன்று வந்து நம்ம கீழே ஏதோ ஒன்று கிராஷ் பண்ணுறோம், ஒன்றும் வந்து ஏதோ கீழே தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதை வேண்டாம் அப்படின்ட்டு முடக்குறன்ற மாதிரி. அப்போ இது என்ன பாருங்க, க்ரஷ்னு அர்த்தம். ஏன்னா இந்த டாலரேட் பேஷண்ட்டே கிடையாது, எக்ஸ்டிங்யூஷும் கிடையாது, போஸ்ட்பான் பண்ணுறதும் கிடையாது. இதுக்கான இந்த இடத்துல மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா க்ரஷ். சூஸ் அ கரெக்ட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னாலே வந்து ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடியது தான் சஃபிக்ஸ். சூஸ் அ கரெக்ட் சஃபிக்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். இட் இஸ் அ ரெயின் டேன்னு வராது, ரெய்னி டே. படிச்சாலும் தெரியும், ரெய்னி டே, ரெயின்லி டே வராது, ரெயின்டி டே வராது, ரெயின்ஃபுல் டே வராது. இட் இஸ் அ ரெய்னி டே. The path to success is highly complicated. This is an example of dash sentence. இல்ல வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸையோ காம்பவுண்டையோ வந்து இடியம் யூஸ் பண்ணல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் போது நம்ம அண்டு பிட்வீனு அதெல்லாமே யூஸ் பண்ண ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்ததா fill in the blanks with a suitable article for the options given below. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஓகேங்களா? அ and the. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நம்ம ஆர்டிக்கல்ல சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ டேஷ் ஹேமர் அண்ட் டேஷ் நெயில். இந்த இடத்துல வந்து ஹேமர். அப்போ தோராயமாக நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கிவ் மீ அ ஹேமர். எனக்கு ஒரு ஹேமரை கொடு, அதுமாரி நெயிலை கொடுன்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு வந்து அது பரிச்சயம் ஆகலை. அது சப்போஸ் என் கையில் அந்த ஹேமர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ஹேமர்னு சொல்லிட்டு நான் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லலாம். ஆனால் எனக்கு பரிச்சயம் ஆகாத இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணும். ப்ளீஸ் கிவ் மீ அ ஹேமர் அண்ட் அ நெயில். இதுவே என் கையில் அந்த ஹேமர் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், த ஹேமர் இஸ் ஆன் த டேபிள். ஓகேங்களா? ஸோ அது அந்த அந்த பரிச்சயம் ஆயிடுச்சு, கையிலன்னு கிடையாது, அந்த பரிச்சயம் ஆயிடுச்சு, நான் அதை தொட்டு யூஸ் பண்ணிட்டேன், அதை நான் பார்த்துட்டேன், ஏதோ ஒன்று அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்போது த ஹேமர் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ளீஸ் கிவ் மீ அ ஹேமர் அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அதுமாரி ப்ளீஸ் கிவ் மீ அ நெயில். Fill in the blanks with a suitable article from the options given below. Computer is an electronic extension of a human brain. Yeah, so AEIOU சவுண்டுக்கு முன்னாடி, வவல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா and யூஸ் பண்ணணும். அடுத்ததா மேக் த சென்டென்சஸ் வித் தேர் கொஸ்டின் டேக்ஸ். கொஸ்டின் டேக் வந்து போட சொல்றாங்க. டோன்ட் கம் லேட் டுமாரோ. இங்கே பாருங்க நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. டோன்ட் கம் லேட் டுமாரோ. நாளைக்கு நீ லேட்டாக வராத. வருவியா? நாளைக்கு லேட்டாக வருவியா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வில் யூன்னு வரலாம். ஐ செட் நத்திங். நான் ஒன்றும் சொல்லலை. நான் எதாவது சொன்னேன்? டிட் ஐ? இல்லை, நம்ம கொஸ்டினாக கேட்குற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டோன்ட் கம் லேட் டுமாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. வில் யூ? டோன்ட் கம் லேட் டுமாரோ, வில் யூ? நாளைக்கு லேட்டாக வருவியா அப்படின்னு நம்ம கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறப்பாங்க. நெக்ஸ்ட், ஐ செட் நத்திங். நான் எதுவும் சொல்லலை. நான் எதாவது சொன்னேன்? மறுபடியும் கொஸ்டினாக கேட்குற மாதிரி. யூ வில் கம் டுமாரோ. இல்லை, யூ வில் கம் டுமாரோன்னு சொல்லிட்டாங்க. வரமாட்டியா அப்படின்ற மாதிரி. ஓன்ட் யூ? இல்லை, ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ்ல நம்ம ஓன்ட் யூ நெக்ஸ்ட் ஐ மீன் இங்கே பாசிட்டிவாக கொடுக்கும்போது நம்ம அதை வந்து கொஸ்டின் டேக்காக மாற்றும் போது நமக்கு வந்து நெகட்டிவாக ஃபார்ம் பண்ணணும். இது இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அது நம்ம பாசிட்டிவாக அந்த சைடு ஃபார்ம் பண்ணணும். ஐ கேம் எஸ்டர்டே. நான் வந்தேன் தானே, டிடன்ட் ஐ? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கம் லேட் டுமாரோக்கு வந்து வில் யூ. ஐ செட் நத்திங்க்கு வந்து டிட் ஐ. யூ வில் கம் டுமாரோன்னு சொல்கிறதுக்கு ஓன்ட் யூ. ஐ கேம் எஸ்டர்டேன்னு சொல்கிறதுக்கு வந்து டிடன்ட் ஐ. அடுத்ததான் சூஸ் அ கரெக்ட் கொஸ்டின் டேக் அகைன். யூ வுட் நாட். நல்லா பார்க்கணும். யூ வுட் நாட் லைக் டு இன்வைட் மை டேட். உனக்கு என்னது, என்னுடைய அப்பாவை இன்வைட் பண்ணுறது பிடிக்கல. பிடிக்குமா கொஸ்டின் கேட்குறோம். வுட் யூ? ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் டேக். அடுத்ததா செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் இன் த நெகட்டிவ் ஃபார்ம்.
நெகட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் டென்ஸை விட நம்ம நல்லா பார்க்கணும். நெகட்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கணும். அது இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். யூ டேஷ் பை திஸ் டைம் டுமாரோ. இந்த இடத்துல வேர்ப் வந்து சிங்கு. யூ ஆர் சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ வராது, ஏன்னா இங்கே நெகட்டிவ்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்னது, நமக்கு வந்து ஒரு இது வேர்பை வந்து என்ன சொல்கிறாங்க, நாளைக்குன்னும் போது அந்த இடத்துல வந்து ஃபியூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இதுவும் வராது. யூ இஸ்ன் சிங்கிங் வராது. இது வர சான்சஸ் இருக்குது, ஆனால் இதுவே என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஃபார்மில் கேட்குறாங்க. அப்போ யூ வில் பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் நீ வந்து பாட்டு பாடிட்டு இருப்ப அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஃபார்மில் கொண்டு வராங்க. அப்போ யூ won't பி, வில்லுன்றத ஓன்ட்ட மாத்திரம், யூ won't பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. அடுத்ததா, ரைட் த gerund infinitive participle form of the verbs in the blank. ஸோ ஜெரண்ட்னும் போது நமக்கு வந்து ஐஎன்ஜியில் முடியும். ஜெரண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டும் போது டு கிவ், டு ஹெல்ப், இதெல்லாமே வந்து இன்ஃபினிட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, the Astronauts managed to complete their training in record time. ஆஸ்ட்ரனட்ஸ் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த ரெக்கார்ட் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆஸ்ட்ரனட்ஸ் மேனேஜ்டு கம்ப்ளீட்டிங் வராது. இந்த இடத்துல வந்து என்ன வரும், டு கம்ப்ளீட், அந்த இடத்தில் கம்ப்ளீட் செய்வதற்கு. படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். Identify the sentence pattern of the given following sentences. The doctor advised him complete rest. அப்போ இந்த இடத்துல டாக்டர்ன்றது நமக்கு வந்து சப்ஜெக்ட். வேர்ப் என்ன சொன்னாங்க, வேர்ப் ஒரு செயல் சொல்லியிருக்காரு, என்னது, அட்வைஸ்டு. அட்வைஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு, ஹிம். அப்போ யாருக்கு, டு ஹூம், யாருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு வந்து என்னது, அந்த இடத்துல நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன சொன்னாங்க, ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட் யாருக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க, டு ஹிம். அப்போ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்ததா, சூஸ் a sentence which has an object in it. எதில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பொருளே ஒரு ஒரு திங்கே வந்து குறிக்கிறது. பாருங்க, பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. ஓகே, இது வந்து ஒரு உயிரினம். ஓகேங்களா. அப்போ இது ஒரு சப்ஜெக்ட். இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்பு இல்லை, ஸோ சப்ஜெக்ட்ஸாக ஆக்ட் ஆகுது. ஐ வில் பிகம் அ ஜென்யூன் பர்சன். ஐ வில் பிகம் அ ஜென்யூன் பர்சன். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வரல. எஸ்டர்டே மை அங்கிள் கேம். என்னுடைய அங்கிள் வந்து நேற்று வந்தார். இங்கே பாருங்க, ரோசி கேம் மீ அ பென். ஒரு பொருளை கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே தான் வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, சூஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். தே பெயிண்டட், தே சப்ஜெக்ட், பெயிண்டட் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, பெயிண்டட். அப்போ வேர்பு என்னது, எது, கார், எந்தது, ஆப்ஜெக்ட். இப்போ கார் ஆப்ஜெக்ட். ரெட், ரெட்ன்றது இந்த இடத்துல அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு விவரித்து சொல்லிட்டு அதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக என்ன கலரில், ரெட் கலர். எங்கன்னா இந்த ஷெட். இது வந்து அட்ஜங்க்ட். ஓகேங்களா. ஸோ இந்த அட்ஜங்க்ட் இல்லாமல் படித்து பாருங்க. தே பெயிண்டட் த கார் ரெட். ஓகே, அவங்க காரை வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டாங்க, அது முழுமை அடைஞ்சிச்சு. எந்த ஒரு சென்டென்ஸ்லேயும் நம்ம வந்து சப்போஸ் சப்ஜெக்டையோ வேர்பையோ இல்லைன்னா வந்து ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட்டாக வந்துச்சுன்னா அது வந்து தப்பான சென்டென்ஸ். ஓகேங்களா. அதே நீங்கள் அர்ஜென்ட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அர்ஜென்ட் இல்லைனாலும் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். தே பெயிண்டட் த கார் ரெட் இன் த ஷெட். அப்போ SVOCA. ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் இஸ் நாட் அ ஹோமோஃபோன். இல்லை, அதாவது ஒரு வார்த்தை சொல்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உச்சரிப்பை தரும், அதை தான் வந்து ஹோமோஃபோன் சொல்லுவாங்க. அதில் டிஃப்ரெண்ட் மீனிங் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எது கிடையாது, இதில் ஹோமோஃபோன் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. வாட், WATT, வாட், கரண்ட்டுக்கு ஒரு எது இல்லையா. அப்போ இங்கே வந்து இந்த வாட்டையும் நம்ம எடுத்துக்கலாம், வாட். நெக்ஸ்ட் பாருங்க, பேர், பேர் கரடி, பேர் கூட சொல்லுவாங்களா, பேர். ஹர்ட், ஹர்ட், HERD, ஹர்ட் கேட்கறது இல்லையா அது. ஆனால் பார்க்கு வந்து ஹோமோஃபோன் கிடையாது. ஸோ பார்க்குனா பார்க் தான், வேற எதுவும் இதுக்கு சிமிலரான சவுண்ட் வச்சு எதுவும் கிடையாது. ஓகே, ரிப்பீட்டட் இது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ். இதில் வந்து எது ஆட் வேர்டுன்னு கேட்குறாங்க. ஏன்னா பாருங்க, கம். ஸோ கம்ன்றது நமக்கு என்னது, கம்ன்றது ஒரு வேர்ப். ஒரு வேர்ப் வந்து நடக்குது, கம். ஓகேங்களா. அடுத்தா பாருங்க, கால். ஸோ காலும் நமக்கு வந்து பாருங்க ஒரு வேர்ப். ஏன்னா ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்பை நடக்குது. அடுத்தா பாருங்க, கேரி. ஸோ கேரின்னு சொல்லக்கூடியது ஏதோ எடுத்துகிட்டு போகிறது.
அப்போ இதுவும் வந்து வேர்ப். அப்போ இதில் ஆட் என்னன்னு பார்த்தோன்னா செல்லுலார். செல்லுலார்ன்றது என்னது? ஸோ சம்திங் ஒரு ரூம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செல்லுன்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த ப்ரிசன் ரூம் கூட சொல்ல பார்த்தீங்களா, ஒரு ரூமு. ஸோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு அண்டர் கிரவுண்டை ஏதோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதையும் செல்லார் சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்போ இது வந்து நவுன். இது எல்லாமே வேர்பு, ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு இடத்தை குறிக்கிறது, நவுன். லாஸ்ட்டாக பாருங்க, ஐடென்டிஃபை த வேர்ப். ஹி ரிசீவ்ட் யுவர் மெசேஜஸ். அப்போ அஃப்கோர்ஸ் ரிசீவ்டுன்றது தான் வந்து நமக்கு என்னது, வேர்ப். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது, அதான் வந்து வேர்ப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுவோம். ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.